தமிழ்நாட்டை பாருங்க, நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களையும் பாருங்க. போன வாரம் கூட ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். திராவிட இயக்கமும் நம்மோட தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை, மகளிர் முன்னேற்றம். இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கு. அதுக்கும் நாம ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம். ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல. உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டு நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும். தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம். உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். அதுக்காகத்தான் 33 விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம்.